ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி ஒரு 5 பெரிய தக்காளியாக, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு. இப்போ வதக்கி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயத்தையே 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 3 பெரிய தக்காளி, அப்புறம் மிளகாப்பொடி ஒரு ஃபுல் ஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு குழம்பு திக்காக வேணுன்னா அதிகமாக போடலைன்னா இந்த மல்லிப்பொடியை குறைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவினது. இப்போ கொஞ்சம் ஆயிலை கடாயில் ஊற்றிட்டு அதில் இந்த வெங்காயம் கட் பண்ணதை போட்டு, வெங்காயம் கட் பண்ணாமே போடலாம், கட் பண்ணால் கொஞ்சம் வதங்குறது சீக்கிரமாயிடும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆக தேவையில்லை. இந்தளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம். அது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கணும், நல்லா ஓரளவு மசிகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி நல்லா வந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ மிளகாப்பொடி ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகாப்பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடியே சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கிக்கணும். அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். அதுக்காக இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த தேங்காயையும் ஆட் பண்ணி, தேங்காயெல்லாம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவு வதக்கினா போதும். அந்த வதக்கி வச்ச எல்லா பொருளையும் ஆற வச்சு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் நிறையா வேணுன்னா ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். அந்த குழம்புக்கு இவ்வளோ போதும்னு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு ஃபுல் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இந்த புளிக்குழம்புக்கு வெந்தயம் தேவையில்லை. தக்காளி குழம்புக்கு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பேலன்ஸ் கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியில் நான் ஒரு 2 ஸ்பூன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவு மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தக்காளி தெரியணுன்னா ஓரளவு மசிகிறதுக்கு முன்னாடியே மற்ற பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது தேங்காய், தக்காளி, வெங்காயம், மல்லிப்பொடி, மிளகாப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி, புளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஊற்றுறேன், ஏன்னா தக்காளி அரைச்சும் தக்காளி போட்டிருக்கேன், வதக்கியும் போட்டதுனால அதுலேயே கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் இதுக்கு நார்மல் புளிக்குழம்பு அளவு புளி தேவைப்படாது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் குழம்பை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து முட்டைக்கோஸ் பொரியலும், நான் மணத்தக்காளி பொரியலும் வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் பொரியல் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.